Hello friends, welcome to my channel. வந்து 8th ஸ்டாண்டர்ட் கிராமட்டிக்கல் பாயிண்டாக பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிங்குலர் ஃப்ளூரல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. வந்து இந்த 4th 5thலையும் பார்த்தோம். இப்போ வந்து பார்க்க போகிறது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறது. இங்கே வந்து 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து அதில் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது நல்லது. அதுமாரி பார்க்க வேண்டியதான். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து சிங்குலர் ஃப்ளூரல் அண்ட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே முக்கியமானது. இதுலேருந்து வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம வந்து இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நல்லா பார்த்துக்கலாம். வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சம் நவுன்ஸ் பிகம் ஃப்ளூரல் வென் வி சேஞ்ச் த வவல்ஸ். வந்து வவல்னால் ஏஇஐஓயு, அந்த வவலை சேஞ்ச் பண்ணுறதுனால அது ஃப்ளூரலாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிங்குலரில் வந்து மேன் இருக்குது. மேன் வந்து அந்த ஏ தான் வவல். அந்த ஏ எடுத்துகிட்டு எம்இஎன் சொல்லியிருக்காங்க. மேன் மென். ஃபுட் ஃபீட் டூத் டீத் கூஸ் கீஸ். இதில் வந்து எது வவல் இல்லாமல் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணதான்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். அதனால் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் எழுதுறதுக்கு பார்த்துக்கலாம். மேன் மென் ஃபுட் ஃபீட் டூத் டீத் கூஸ் கீஸ். இதான் இதோட சிங்குலர் ஃப்ளூரல். அடுத்தது பார்க்கும்போது யூஎஸ்னு எண்ட் ஆகுது. காக்டஸ் காக்டி வந்து யூஎஸ்ல எண்ட் ஆகுறது. அது வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா ஐ வந்து எண்டு வந்து ஐயா வருது. இந்த யூஎஸ் எடுத்துகிட்டு ஐன்னு சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்து இந்த பேட்டர்னில் சொல்லியிருக்கிறது. இது என்ன சொல்கிறேன், காக்டஸ் வந்து காக்டி வந்து லாஸ்ட்டாக எண்ட் ஆகுற யூஎஸ் எடுத்துகிட்டு ஐ சேர்த்துருக்காங்க. காக்டஸ் காக்டி. ஃபங்கஸ் ஃபங்கி சிலபஸ் சிலபி. அந்த யூஎஸ் எடுத்துகிட்டு ஐ சேர்த்துருக்காங்க. காக்டஸ் காக்டி ஃபங்கஸ் ஃபங்கி சிலபஸ் சிலபி. இந்த வீடியோ வந்து நீங்கள் புக்கு கூட ரெஃபர் பண்ண வேணாம். இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு போதுமானது ரெஃபரன்ஸ் கிடச்சிரும். வந்து ஐஎஸ்ன்னு சேஞ்சஸ் இன்டூ இஎஸ். ஐஎஸ் வந்து எண்ட் ஆகிறது வந்து இஎஸ்ஸாக சேஞ்ச் ஆகுது. என்னன்னு பார்ப்போம். ஹைப்போதீசஸ் வந்து ஹைப்போதீசஸ் இது வந்து ஐஎஸ்ல எண்ட் ஆகுது. அது வந்து இஎஸ்ஸாக சேஞ்ச் ஆகுது. அதுமாரி 3 வேர்டு வந்து எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் கொடுக்கறதே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்துக்கலாம். ஒயசிஸ் வந்து ஐஎஸ் எடுத்துகிட்டு இஎஸ். ஒயசிஸ் கிரைசஸ் கிரைசிஸ் வந்து ஹைப்போதீசஸ் ஒயசிஸ் கிரைசிஸ். இது 3 வேர்டுமே வந்து ஐஎஸ்ல எண்ட் ஆகுறது. அது என்னது இஎஸ்ஸாக வந்து எண்டிங் வந்து சேஞ்ச் ஆகி ஃப்ளூரலாக சேஞ்ச் ஆகிடுது. சிங்குலரை வந்து யூஎம்னு எண்ட் ஆகுறது. பாக்டீரியம் இது வந்து யூஎம்னு எண்ட் ஆகுறது. ஏவா மாறி இருக்கிற ஒரு 3 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்று பார்த்தலாம். பாக்டீரியா வந்து மீடியா கரிக்குலா. நல்லா பார்த்துங்க. வந்து பாக்டீரியா மீடியா கரிக்குலா. யூஎம்ல எண்ட் ஆகிருக்குது. அது வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னா யூஎம்ஐ எடுத்துகிட்டு ஏஆ அந்த வேர்டு அந்த லெட்டரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதனால் மாறி இருக்கு. ஆட் பண்ணியிருக்காங்க. வந்து ஆட் இஸ் ஃபஸ்ட் வேர்டு ஹைஃபனேட்டட் வேர்டு. இது வந்து ஹைஃபனேட்டட் போட்டிருக்காங்க. அதில் வந்து எப்படி சேஞ்ச், இது வந்து சிங்குலர் வந்து ஃப்ளூரலாக ஹைஃபனேட்டட் போட்டிருக்க அந்த வேர்டு வந்து ஃபஸ்ட்டு வேர்டு வந்து எப்படி ஃப்ளூரலாக மாறி இருக்குன்னு இங்கே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பேசர் பைன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்து ஃப்ளூரலாக மாற்றிருக்குன்னா அந்த பேசர்ஸ்கிட்டே பை வந்து எஸ் சேர்த்துருக்கு. நீங்கள் பாருங்க பைக் பக்கத்தில் எஸ் சேர்த்து ஃப்ளூரலாக சேஞ்ச் பண்ணிடாதீங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இது இந்த கிளாஸில் தான் இது வந்திருக்கு. சிஸ்டர்ஸ் இன்லா. இது வரைக்கும் பார்க்காதவங்க முன்னாடி பார்த்துருக்கலாம். இது மாதிரி இப்போ தான் புக் எடுத்து பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா பாருங்கள். பிரதர்ஸ் இன்லா ரன்னர்ஸ் இன்அப். வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட்லேயே எஸ் சேர்த்து அது ஃப்ளூரலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிங்குலர். பேசர் பைனா பேசஸ் பை சிஸ்டர்ஸ் இன்லா பிரதர்ஸ் இன்லா ரன்னர் அப் வந்து ரன்னர்ஸ் அப். நெக்ஸ்ட் பார்க்கும்போது அது சேம் சிங்குலர் ஃப்ளூரல் என்னன்னா வந்து இது சிங்குலரும் ஃப்ளூரலும் சேமாகவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துங்க. டீர் ஃபிஷ் ஹேர் ஃபர்னிச்சர் லக்கேஜ். டீர் ஃபிஷ் ஹேர் ஃபர்னிச்சர் லக்கேஜ். இந்த 5 வேர்ட்ஸ் என்னது சிங்குலர் தான். சிங்குலரும் ஃப்ளூரலும் இந்த சேம் தான். இதுக்கு நோ சேஞ்சஸ். நெக்ஸ்ட் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸில் என்ன வரும்னு பார்க்கலாம். ஆன்சர் பார்க்கலாம். ஸோ வந்து ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுட்டுன்னு வரும்போது ஃபுட்டு தான், அதே ஃபுட்டு தான் வரும். அந்த ரேடியஸ்னு வந்திருக்கு. ரேடியஸ் வந்து யூஎஸ் எடுத்துகிட்டு ஐ சேர்த்து ரேடின்னு மாறும். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது கவர்னர்ஸ் இன் ஜென்ரல் எஸ் சேர்க்க வேண்டியது. அந்த சிலபஸ் யூஎஸ்ல எண்ட் ஆகிருக்கு. அதை எடுத்துகிட்டு சிலபி ஐ சேர்த்து போடணும். யூஎஸ் எடுத்துகிட்டு ஐ சேர்த்து போட வேண்டியது. டேட்டம் யூஎம்ல எண்ட் ஆகிருக்கு. அது வந்து ஏ சேர்த்து டேட்டா. அது மாதிரி டேட்டம் வந்து டேட்டா. சிலபஸ் வந்து சிலபி.
சிலபி வரும். கவர்னன்ஸ் வந்து ரேடியஸ் ரேடி வந்து டபுள் ஐ வரும். ஃபுட்டு இது ரேடியஸ் வந்து ரேடி டபுள் ஐ வரும். சிலபஸ்க்கு வந்து யூஎஸ் எடுத்துகிட்டு வந்தாயும் டேட்டா வந்து டேட்டாவாக மாறும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கமாண்டர் இன் சீஃப்னு வருது. அது வந்து கமாண்டர்ஸ் இன் சீஃபாக மாறும். தீசஸ் வருது. தீசஸ் வந்து அந்த லாஸ்ட்டு வந்து ஐஎஸ் மாறிட்டு இஎஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஐஎஸ் எடுத்துகிட்டு தீசிஸ் மாறும். ஃபோரம் வந்து யூஎம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோரான்னு மாறும். ஆர்ஏ கேட்டில் வந்து அதே மாதிரி தான் கேட்டிலாகவே இருக்கும். ஜீனியஸ் வந்து இந்த யூஎஸ் எடுத்துகிட்டு வந்து ஜீனி JENI வரும். இந்த ஜீனியஸ் இதுதான் ஃப்ளூரல் ஃபார்மு. கேட்டில் பார்க்கும்போது அதே கேட்டில் தான் வரும். ஃபோரா தீசஸ் ஐஎஸ் எடுத்துகிட்டு இஎஸ் வரும். கமாண்டர்ஸ் இன் சீஃப்னு வரும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டேட்டா சிலபஸ் சிலபி கவர்னர்ஸ் இன் ஜென்ரல். அடுத்து ரேடியஸ் வந்து ரேடி ஃபுட்டு வந்து ஃபுட்டு அதே மாதிரி தான் சேஞ்ச் ஆகாமல் அதே மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு வென் 2 or more words are put together to form a new word. 2 வேர்ட்ஸ் வந்து சேர்ந்து ஒரு நியூ வேர்டாக மாறிடுது தான் காம்பவுண்ட் வேர்ட்ஸு. இதில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த ஒரு வேர்டு கொடுத்துட்டு இது நவுனா இதில் எது வருதோ அந்த மாதிரி கூட மேட்ச்சில் கேட்குறாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. நவுனா தெரியும். நவுன் இஸ் ஏ நேம் ஆஃப் ஏ பர்சன் பிளேஸ் ஆர் திங். இதுதான் நவுனா. அந்தமாதிரி நவுனாக இருக்கிற வேர்ட்ஸை வந்து ரெண்டு வேர்டு மேட்ச் பண்ணும். இது அவங்களே மேட்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. வந்து ஹெட்டு ஒரு நவுனு, மாஸ்டர் ஒரு நவுனு. காம்பவுண்ட் வேர்டு வந்து பார்க்கும்போது ஹெட் மாஸ்டர். இதெல்லாம் பார்த்துங்க. இது வந்து கொஞ்சம் தான் இருக்குது. இது எல்லாம் வந்து புக்கில் இருக்கிறது எல்லாமே பார்த்துக்கிறது நல்லது. வந்து அடுத்து பார்க்கும்போது கீபோர்டு வந்து செல்ஃபோன் ஸ்கூல் பாய் ஐசைட் ஹோம் ஒர்க்கு வந்து மூன் லைட்டு நோட் புக்கு இதில் வந்து எதெல்லாம் நவுனுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாத்தையும் பார்த்துங்க. இது எல்லாமே நவுன். காம்பவுண்ட் வேர்டு நவுன் ப்ளஸ் நவுன் இந்த ஃபார்மேஷனில் இது வருது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஜெரண்ட் நவுன். ஜெரண்ட்னாலே ஐஎன்ஜி சேர்த்துறது தான் ஜெரண்ட். வந்து டைனிங் வாஷிங் வெயிட்டிங் டிரைவிங் வாக்கிங் இந்த காலிங் பேங்கிங் இது மாதிரி வருது. அது கூட சேர்த்து டைனிங் ஹால் வாஷிங் மிஷின் வெயிட்டிங் ஹால் டிரைவிங் ஸ்கூல் வாக்கிங் ஸ்டிக் ட்ராயிங் ரூம் காலிங் பெல் பேக்கிங் சோடா இது மாதிரி வந்து ஐஎன்ஜி சேர்த்து வர்றதுல காம்பவுண்ட் ஜெரண்டில் வரும். ஜெரண்ட் ப்ளஸ் நவுன்னா இந்த ஃபார்மேட் தான். அதனால் ஐஎன்ஜி வந்தாலே அந்த வேர்டை தூக்கி நீங்கள் ஜெரண்டுன்னு கரெக்டாக எழுதிடலாம். அடுத்தது பார்க்கும்போது நவுன் ப்ளஸ் வர்பு ஃபார்மேட்டில் எது இருக்குதுன்னு கேட்பாங்க. வந்து ஸ்னோ ப்ளஸ் பால். ஸ்னோங்கிறது நவுனு. ஃபால் விழுறது அந்த வர்பு பார்த்துங்க. ஃபாலு பார்க்கு மார்க்கு செட்டு வாக்கு ஃபால் கட்டாக் இது எல்லாமே வர்பு. நவுன் பார்க்கும்போது ஸ்னோ கார் புக் சன் கேட் ரெயின் ஹேர் டூத் இந்த மாதிரி வந்து நவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்னோபால் காம்பவுண்ட் வரும்போது ஸ்னோபால் கார் பார்க் புக் மார்க்கு சன் செட்டு கேட் வாக் ரெயின்ஃபால் ஹேர் கட் டூத் ஆக் இது எல்லாமே எந்த ஃபார்மில் வருதுன்னா நவுன் ப்ளஸ் வர்பு. இதை வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துங்க. எந்த ஃபார்ம்னு கேட்பாங்க. ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்து இது எந்த ஃபார்மில் வந்திருக்கு அது மாதிரி கூட கேட்கலாம். இது வந்து கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்னன்னு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈஸியானது அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்கும்போது மேட்ச் பாக்ஸு வந்து ஏர்போர்ட்டு பிளட் பேங்க்கு பாப்கார்ன் ஸ்கை ப்ளூ ஹேர் கட் புக் மார்க் சீவிங் மிஷின் வந்து ஈஸியானதாக தான் இருக்குது. இது சும்மா 8th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்காக இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்க்கும்போது வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் காம்பவுண்ட் வேர்டை சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆஃப்டர் பிஃபோர்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்துங்க. இப்போ வந்து சாஃப்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. வந்து விச் கேன் பி பிளேஸ்ட் ஆஃப்டர் சாஃப்ட்டுக்கு அப்புறம் ஆஃப்டர் சாஃப்ட்னு வரும்போது இது என்ன வரும் வேர் சாஃப்ட்வேர் வரும். அடுத்தது பிஃபோர் இதுக்கு வந்து லைட்டுக்கு முன்னாடி எது வரும்னா சன்லைட் வரும். அடுத்தது சேஃப்க்கு ஆஃப்டர் சேஃப்னா வந்து சேஃப்க்கு அடுத்தது எது வரும்னா சேஃப் கார்டு. அடுத்தது பார்க்கும்போது ப்ளூ பிரிண்ட் வரும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வாட்டர் ஃபால். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் ஃபால். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்த்துருக்கோன்னா
இந்த இந்த வீடியோவில் சிங்குலர் ஃப்ளோரல் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டும் அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வேர்டும் ரெண்டுமே பார்த்துருக்கோம். இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஈஸியானது தான், இருந்தாலும் நம்ம வந்து அந்த இடத்துல கொஞ்சம் எதுவும் மிஸ் ஆகாமல் நல்லா பார்த்துங்க. சேமாக இருக்க சிங்குலர் ஃப்ளோரல். அதுக்கப்புறம் வந்து யூஎம்ஏ மாறுறது, ஐஎஸ் வந்து இஎஸ்ஸாக மாறுது, வந்து வவ்வல் வந்து ஃப்ளூரலாக மாறுறது, சேஞ்சஸ் பண்ணுறது, யூஎஸ் வந்து எடுத்துகிட்டு ஐ போட்டது. இதுமாரி தான் இது கொஞ்சம் வந்து இம்பார்ட்டண்ட்டு. அதேமாரி வந்து ஜெரண்டுனா ஐஎன்ஜி, அப்புறம் நவுன் ப்ளஸ் நவுனு, நவுன் ப்ளஸ் நவுனு அதுக்கப்புறம் பார்த்து நான் வந்து நவுன் ப்ளஸ் வர்பு. இந்த வந்து காம்பவுண்ட் வேர்டு கேட்பாங்க. நவுன் ப்ளஸ் வர்பு எந்த ஃபார்மிங், எந்த கீழே 4 கொடுத்துட்டு இது வந்து எந்த நவுன் ப்ளஸ் வர்பில் எது இருக்குன்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து புக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே நல்லா பார்த்துங்க. வந்து அங்கேயும் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். வந்து நவுன்னா நேமிங் வேர்டு, வர்புனா வந்து ஆக்ஷன் வேர்டு. அதை வச்சு நல்லா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். வந்து போட்டுட்ருக்கேன், இல்லை ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. வந்து பார்க்காதவங்க அதை வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.